Welcome everyone. In the video TRB ஓட assistant professor examக்கான objection receive பண்றதுக்கான notifications கொடுத்திருக்காங்க 13th January 2026 வரைக்கும் last date. So computer science and application subjectல ஒரு 6 questions நான் வந்து கொஞ்சம் work பண்ணியிருக்கேன். அது என்னென்ன questions அதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கறத டெக்ஸ்ட் புக்ஸோட ரெஃபரன்ஸ் வச்சு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அப்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கீ அவங்க கொடுப்பாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது டெம்பரரி ஆன்சர் கீ தானே தவிர பர்மனெண்ட்டான ஆன்சர் கீ கிடையாது. ஸோ திருப்பி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கொஸ்டின் அப்படிங்கிறது கொஸ்டின் நம்பர் 54 எம் சீரீஸில் கொஸ்டின் நம்பர் 54. ஸோ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா assertion is true, reason is true. For large software project, uncontrolled change rapidly leads to chaos. இது true, கண்டிப்பா true. ஏன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா ப்ராஜெக்ட் கண்டிப்பா தவறான வழியில தான் போய் முடியும், கண்டிப்பா அதை முடிக்க முடியாது. ரீசன் இதுக்கு கொடுத்திருக்கிற ரீசன் அப்படிங்கிறது for large software projects, change control combines human procedures and automated tools to provide a mechanism for control of change. ஸோ ரீசன் கொடுத்திருக்கிறது எப்படி வெர்ஷன் கண்ட்ரோல் வேலை செய்யுது, எந்தெந்த டூல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட், போத் ஆர் கரெக்ட். இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா அசர்ஷனுக்கான ரீசன் இப்போ இந்த கொடுத்துருக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ரீசன்ங்கிறது சொல்யூஷன், இன்வர்ஸ் இங்கே கரெக்டா இருக்கும். ஒருவேளை இந்த ரீசன் ஸ்டேட்மெண்ட் அசர்ஷனா இருந்து அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ரீசனா இருந்தா இதுல கொடுத்திருக்கிற both A and R are correct and reason is the correct explanation of A அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஒருவேளை ரீசன்ங்கிறது அசர்ஷனாகவும் அசர்ஷன்ங்கிறது ரீசனாகவும் இருந்திருந்தா ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது both assertion and reason are correct but reason is incorrect explanation of A. ஏன்னா இந்த அசர்ஷனுக்கான சொல்யூஷனா தான் ரீசன் இருக்கே தவிர காரணமா ரீசன் கிடையாது. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸுக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியுது. கொஸ்டின் நம்பர் 112 நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதை இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா இதுல இருக்கிற அசர்ஷன் பார்த்தீங்கன்னா no two processes are executing in their critical sections at the same time. True. Why? ஏன்? Because அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துட்டு இந்த ரீசன் நம்ம படிச்சோம்னா நமக்கு ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் கிடைக்கும். அசர்ஷன்ங்க no two processes are executing in their critical section at the same time because when one process is executing in its critical section, no other process is allowed to execute in its critical section. So because அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நடுவில் சேர்த்தோம்னா ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் கிடைக்குது. அதே மாதிரி இது ரீசனும் அதனால தான். ஏன் ஒரே நேரத்தில் ரெண்டு ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன்ல எக்ஸிக்யூட் ஆக முடியாது அப்படின்னா அதுதான் ரூல். ஓகேயா, ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த அசர்ஷனுக்கான காரணம் ரீசன் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல அசர்ஷன் ரீசன் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இதே லாஜிக்கை நம்ம கொஸ்டின் நம்பர் 54க்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் கிடையாது. போத் assertion and reasons are true, அதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பி. இங்க டெக்ஸ்ட் புக்ல எங்க இருக்கு அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிராக்டிஷனர்ஸ் அப்ரோச் 7th எடிஷன் ராஜர் எஸ் பிரஸ்மேன் அவர் எழுதுனது ஆத்தர். அதுல 596 இந்த பேஜ் 596 பேஜ்ல இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. For a large software project, uncontrolled change rapidly leads to chaos. For such projects, change control combines human procedure and automated tools to provide a mechanism for control of change. இது நான் எடிட் பண்ணியிருக்கேன் வீடியோக்காக. ஸோ பார்த்தோம்னா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே ஸ்டேட்மெண்ட் தான். என்ன அப்படின்னா ஃபார் லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஃபார் சச் ப்ராஜெக்ட்ஸ். புக்கில் ஃபார் சச் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, கொஸ்டின்ல ஃபார் லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷன்ஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ட்ரூ. ஆனா அசர்ஷனுக்கான சொல்யூஷன் தான் ரீசனே தவிர அசர்ஷனுக்கான ரீசன் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது
both assertion and reasons are correct, but reason is incorrect explanation of A. Next question நம்ம பார்க்க வேண்டியது 63. Question number 63. இந்த questions almost எல்லாருக்கும் இந்த objection தெரிஞ்சிருக்கும். ஈஸியான ஒரு objection. A fragment of code that resides in the loop and computes the same value. 63 இங்க இருக்கு. Peephole optimization is a form of loop optimization, local optimization, data flow analysis, constant unfolding. So இதுக்கான கரெக்டான ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும், local optimization. இதுக்கான டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது கம்பைலர்ஸ் பிரின்சிபல்ஸ் டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் டிராகன் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராகன் புக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே இந்த புக் தான் வரும், ஏன்னா கவரில் டிராகன் இருக்கிறதுனால. ஸோ இதுக்கான டிராகன் புக்கில் பேஜ் நம்பர் 549 தெளிவாக கொடுத்துருக்காங்க. எ சிம்பிள் பட் எஃபெக்டிவ் டெக்னிக் ஃபார் லோக்கலி இம்ப்ரூவிங் த டார்கெட் கோட் இஸ் பீப்ஹோல் ஆப்டிமைசேஷன். ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, இருந்தாலும் நானும் இது அப்ஜெக்ஷனாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால நானும் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 66. கொஸ்டின் நம்பர் 66. ஓகே, இதுவும் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. Assume we need to download a text documents at the rate of 100 pages per minute. இந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது, per minute அப்படிங்கிறது. ஸோ இங்கே இதுக்கான டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க். டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க் அந்த டெக்ஸ்ட் புக்கில் கொஸ்டின் பேஜ் நம்பர் 69 எக்ஸாம்பிள் 3.18 அந்த கொஸ்டினில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. Assume we need to download a text documents at the rate of 100 pages per second. இங்கே per second. கொஸ்டின்ல per minute இருக்கு. What is the required bitrate of the solution? Required bitrate of the channel அப்படிங்கிறதுல சொல்யூஷன் கொடுத்ததுல a page is an average of 24 lines. நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் 20 lines with 80 characters. ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே நமக்கு கிடைக்க போகிறது 1.28 மெகாபைட் பெர் செகண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை இது பெர் செகண்டாக இருந்திருந்தா நமக்கு 1.28 MB per second அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆனால் கேட்ட கொஸ்டின் பெர் மினிட். ஸோ அதையும் நம்ம 60 செகண்ட்ஸ், ஒரு மினிட்டுக்கு 60 செகண்டுக்கு நம்ம டிவைட் பண்ணும்போது 21.33 கிலோபிட்ஸ் பர் செகண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கொஸ்டின் பெர் செகண்டாக இருந்திருந்தா கண்டிப்பாக 1.28 MB per second கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் அப்படிங்கிறது பெர் மினிட். ஸோ இதில் இருக்கிற எந்த ஆப்ஷனும் சரியான ஆன்சர் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 69. இதில் தான் நிறைய பேர் நிறைய வீடியோஸ்லையும் சரி எங்கேயும் சரி இதை யாருமே வந்து பார்க்குறதே கிடையாது. நானும் சில கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன், அதுக்கும் யாரும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன்னா மோஸ்ட்லி ஆல் ஆஃப் தி அபவ் கொடுத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஏன்னா இதுதான் சரியான ஆன்சர் நினச்சிட்டு இருக்கோம். Expert systems can perform all of the above அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நிறையா சென்டர்ஸும் சரி நிறையா யூடியூபர்ஸும் சரி இதுதான் சரியான ஆன்சர்னு சொல்கிறாங்க. ஆனால் சரியான ஆன்சருங்கிறது பி, ஆப்ஷன் பி ஒன்லி, டேக்கிங் டெசிஷன் பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கான டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடர்ன் அப்ரோச். இந்த டெக்ஸ்ட் புக் இபுக் இருக்கு, தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பரும் நான் கொடுத்துட்றேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 69. இதில் ஓகே வெயிட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடர்ன் அப்ரோச் இந்த புக்கில் பேஜ் நம்பர் 636. எக்ஸாக்டாக கொஸ்டினை பார்த்துக்குங்க. An expert systems can perform comparison with pure inference systems, taking decisions based on information, calculation of sensitivity for the decision. So the textbook Artificial Intelligence a Modern Approach textbookல 636 பேஜ்ல எக்ஸாக்டா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா expert systems that incorporate utility information have additional capabilities compared with pure inference systems. அதாவது இது ஒரு descriptive analysis.
ஒருவேளை எக்ஸ்பர்ட் சிஸ்டம் யூட்டிலிட்டி இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா பியூர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மாதிரி சில அடிஷனல் கேப்பபிலிட்டிஸ்ல வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்களே தவிர எக்ஸ்பர்ட் சிஸ்டம் ஒருபோதும் பியூர் இன்ஃபரன்ஸ் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணாது. எக்ஸ்பர்ட் சிஸ்டம் கம்பேர் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்ட் புக்ஸ்ல. எக்ஸ்பர்ட் சிஸ்டம் யூட்டிலிட்டி இன்ஃபர்மேஷன் இருந்தா பியூர் இன்ஃபரன்ஸ் சிஸ்டம் மாதிரி சில அடிஷனல் கேப்பபிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா எக்ஸ்பர்ட் சிஸ்டம் இந்த கம்பேரிஷன் வித் பியூர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பண்ணாது. இது ஒரு டெஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ், கம்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். In addition to being able to make decisions, taking decisions based on information அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட் சிஸ்டமோட கோர் ஆப்ரேஷன். அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா in addition to being able to make decisions, இதுதான் கோர் ஆப்ரேஷன். இதே மாதிரி இது மட்டும் இல்லாம மற்ற வேலைகளையும் மற்ற ஃபங்க்ஷன்ஸையும் செய்யலாம். எந்த மாதிரி எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படின்னா எந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் யூட்டிலிட்டி இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷனை சேர்த்துக்குதோ சப்செட். எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ங்கிறது சூப்பர் செட். எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு செட் எந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் யூட்டிலிட்டி இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி சிஸ்டத்தை எடுத்துக்குதோ அந்த சிஸ்டம் can calculate the sensitivity of the decisions to small changes in probability and utility assessments. So நல்லா பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் சிஸ்டம் that incorporate utility information can calculate the sensitivity of the decisions to small changes in probability and utility assessments. இங்க அதான் கொடுத்திருக்காங்க, calculation of sensitivity for the decisions. So exactா இந்த பேராவை தான் ரெஃபர் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. எதுக்காக ஆப்ஷன் ஏ தப்பு அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் சிஸ்டம் யூட்டிலிட்டி இன்ஃபர்மேஷனை இன்கார்பரேட் பண்ணி இருந்துச்சுன்னா அதோட கேப்பபிலிட்டிஸ் பியூர் இன்ஃபரன்ஸ் சிஸ்டம் மாதிரி இருக்குமே தவிர எக்ஸ்பர்ட் சிஸ்டம் பியூர் இன்ஃபரன்ஸ் சிஸ்டமோட கம்பேர் பண்ணாது. ரெண்டாவது ட்ரூ, டேக்கிங் டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ட்ரூ, ஏன்னா அதுதான் கோர் ஃபங்க்ஷன். கால்குலேஷன் ஆஃப் சென்சிட்டிவிட்டி ஃபார் த டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் செய்யும்னா எந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் யூட்டிலிட்டி இன்ஃபர்மேஷனை இன்கார்பரேட் பண்ணிக்குதோ அந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் தான் செய்யுமே தவிர எல்லா எக்ஸ்பர்ட் சிஸ்டமும் செய்யாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது comparison with pure inference system is a descriptive analysis, not a system function. Yeah, the textbook compares systems for explanation, not a task performed by expert system. Option C, sensitivity calculation is conditional, not universal. எல்லா expert systemமும் செய்யாது. It applies only to expert systems with utility theory, not all expert systems. So இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது taking decisions based on information. Option B தான் இதுக்கான சரியான ஆன்சர். Next question 116. 116. Next question 116. அதுக்கான டெக்ஸ்ட் புக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட். இதை பத்தி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. 112 or 116? 116. Yes. 116. இது ஏற்கனவே நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. Assertion, some page replacement algorithms, the page fault rate may increase as the number of allocated frames increases. இதுக்கான ரீசனா கொடுத்திருக்கிறது replace the page that will not be used for the longest period of time using optimal page replacement algorithm. So assertion அப்படிங்கிறது Bilady's anomaly, first in first out algorithm. Reason அப்படிங்கிறது optimal page replacement algorithm. So Bilady's anomalyக்கு சொல்யூஷன் தான் என்னது? ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். ஆப்டிமல் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரி எரர் வர்றதுனால தான் உருவாக்கப்பட்டது. ஸோ இங்க கொடுத்த ரீசன் என்ன, கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சில ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்ஸ் பேஜ் ஃபால்ட் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேஜ் ஃபால்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான காரணம் இது கிடையாது. அதுக்கான சொல்யூஷன் தான் என்னது? ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். நம்ம கொஸ்டின் நம்பர் 112ல இருக்கிறத அதே லாஜிக்கை இங்க அப்ளை பண்ணலாம்.
No two processes are executing in the critical section at the same time, because when one process is executing in its critical section, no other process is allowed to execute in its critical section. Logically correct. ரெண்டு statement. Okay, இதையே இங்க அப்ளை பண்ணி பார்த்தோம்னா, some page replacement algorithms, the page fault rate may increase as the number of allocated frames increases. இங்கே because கொடுத்து பார்த்தோம்னா, because replace the page that will not be used for the longest period of time using optimal page replacement. So logically எந்த கனெக்ஷனும் கிடையாது. இந்த டெக்ஸ்ட் புக்ல எங்க இருக்கு அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கான்செப்ட் புக்ல பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 406ல கொடுத்திருக்காங்க. assertion இங்க இருக்கு, Bilady's anomaly for some replacement algorithms the page fault rate may increase as the number of allocated frames increases. இது assertion refers to Bilady's anomaly, first in first out. Reason defines an optimal algorithm. இங்க கொடுத்திருக்காங்க, replace the page that will not be used for the longest period of time. Optimal algorithm solves Bilady's anomaly. It's not the reason for Bilady's anomaly. So இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது, both assertion and reasons are correct, but reason is not the correct explanation of A. இதுதான் சரியான ஆன்சர். So logically there is no connection. அடுத்த question number 112. Question number 112, இங்கேயும் நிறைய பிரச்சனை இருக்கு. Question number 112 இல்லையே, ATM. ATM. Question number 122. Question number 122. இதுல கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது both the statements are incorrect. எல்லாரும் இதுதான் தப்பு அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இதுவும் தப்பு. என்ன பிரச்சனைனா, நான் டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுக்கிறேன். Introduction to the theory of computation. Introduction to the theory of computation. இந்த புக்ல, டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 174 and 181 இங்க புக் இருக்கு அப்படின்னா, Introduction to the theory of computation. புக் இருக்கு, நீங்களும் வேணா செக் பண்ணிக்கலாம். Introduction to the theory of computation இந்த டெக்ஸ்ட் புக்ல, செகண்ட் எடிஷன் இந்த டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 174. So question 8, identify the correct statement. இதுல எது கரெக்ட் அப்படிங்கிறது. ATM is not, இது ஆக்சுவலா ஸ்பெல்லிங் இங்க வந்து இப்படி கொடுக்க கூடாது. இங்க சப்ஸ்கிரிப்ட் TM அப்படிங்கிறது சப்ஸ்கிரிப்டா வரணும். ATM is not Turing recognizable அப்படிங்கிறது கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட். ஸோ தியரம் 411ல தெளிவாக கொடுத்திருக்காங்க, ATM is Turing recognizable. கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்க கண்டினியூஸா படிச்சுக்கலாம். இது ஒரு ஹால்டிங் ப்ராப்ளம். கீழே இருக்கிற ப்ராப்ளம், கீழே கொடுத்திருக்கிற தியரமே இதை எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க பார்க்கலாம். ATM is Turing recognizable. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது தப்பு. ஓகே, ரெண்டாவது, a language is decidable if and only if it is not Turing recognizable and co-Turing recognizable. So இங்க page number 181ல theorem 4.22, a language is decidable if and only if it is Turing recognizable and co-Turing recognizable. So இங்க ஒரு not சேர்த்திருக்காங்க. இங்க தியரம் என்ன கொடுத்திருக்காங்க, a language is decidable if and only if it is Turing recognizable and co-Turing recognizable. So இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன், language is decidable if and only if it is not Turing recognizable and co-Turing recognizable. So எல்லாரும் most of the people சொல்ற மாதிரி நானும் சரியா அந்த கொஸ்டின் பார்க்காம ஆப்ஷன் B only is correct அப்படின்னு செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ எல்லாரும் A is correct அப்படின்னு ஆன்சர் கீ வந்திருக்கு. அதுவும் B is only correct அப்படிங்கிறத தான் நிறைய பேர் ப்ரூவ் பண்றாங்க தவிர அதுவும் கிடையாது. ஏன்னா இங்க ஒரு நாட், இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு அப்போ இதுல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, both A and B are incorrect. ஆப்ஷன் A அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்ச சில ஆன்சர்ஸ். இது இல்லாம நிறைய இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்களும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.